இந்த மாதம் ஜெபமாலை அன்னையின் மாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் மரியாளை இப்படியாக நினைத்து பார்த்திருக்கிறோம்? புனித சூசை இறந்து விட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நான் பணி வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார். தனியாக இருந்தார். அன்னை மரியாளுடைய பலமெல்லாம் அவருடைய ஜெப வாழ்க்கை தான். அவருடைய ஜெப வாழ்க்கை தான். எத்தனை பேர் மரியாளை இப்படியாக நினைத்து பார்த்திருக்கிறோம்? தனியான ஒரு மனுஷி. அந்த குடும்பத்தில் பிள்ளை பணி வாழ்க்கையில் இருக்கிறது, கணவன் இறந்து விட்டார். அன்னை மரியாள் தொடர்ந்து அந்த ஜெப வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்திருந்தார். சில நேரத்தில் நாம் தனியாகவும் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்காக. புனித ஸ்நாபக அருளப்பனுடைய குரலை போல பாலைவனத்தில் ஒரு குரலை கேட்டேன். சில நேரத்தில் உங்களுடைய குரல் பாலைவனத்தில் இருக்கும் ஒரு குரல் போல இருக்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க பேசினா குடும்பத்தில். பரவாயில்ல, கத்துங்க, ஜெபிங்க. புனித ஸ்நாபக அருளப்பர் அழைத்த பொழுது யாரும் கேட்கவில்லை. அவருடைய குரல் பாலைவனத்தில் உலைத்த குரல். ஆனால் அந்த குரல் தான் மீட்பரை குறித்து காட்டியது. சில நேரத்தில் நீங்கள் தனிமையாக அமர்ந்து ஜெபிக்கும் ஜெபந்தான் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கு மீட்பாக, வழியாக, ஒளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜெபிக்க நிறுத்தாதீர்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் தோற்று போகாதபடி ஜெபியுங்கள். ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் தந்தை மகன் தூயாவியாரின் பெயரிலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். குடும்பம் என்பது ஒரு கோவில். அதில் கணவனும் மனைவியும் தீபம். இணைந்த தீபத்தின் ஒளியில் நாம் இனிதே காண்பது இறைவன். இந்த குடும்பம் என்னும் கோவிலில் கணவன் மனைவியும் தீபமாக இருக்கின்றீர்கள். எப்பொழுதும் இறைவனுக்காக, இறைவனுடைய புகழை பாடக்கூடிய, அவரை ஆராதிக்கக்கூடிய தீபங்களாக நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வெளிச்சத்தில் காண்பதுதான் இறை பிரசன்னம் என்று அந்த அழகான பாடல் சொல்கிறது. இன்று நம்முடைய குடும்பங்களை பற்றி, திருமணத்தை பற்றி மீண்டுமாக ஆண்டவர் இன்றைய வாசகங்களின் வழியாக, நற்செய்தியின் வழியாக நம்மோடு பேசவிருக்கிறார். ஆகையால் நம்முடைய குடும்பங்களை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்த வண்ணமாக இந்த திருபலியை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். இந்த திருபலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பை கேட்போம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அனைத்தையும் படைத்து முடிந்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையே மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்து இருப்பர். வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கு.
தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோ என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோ என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றுத்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர்
வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக வெபிச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் வெபிச்சாரம் செய்கின்றாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையவருக்கு உரியதே. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்கள் மீது தம் கைகளை வைத்து ஆசீர்வதித்து ஆசீர் வழங்கினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இறைவன் மீண்டுமாக இன்றைய வாசகங்களின் வழியாக, விசேஷமாக முதல் வாசகம் மற்றும் நற்செய்தியின் வழியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, உங்களுடைய திருமண வாழ்க்கையை மீண்டுமாக திரும்பி பார்க்க அழைக்கின்றார். தாய் திருச்சபை ஒவ்வொரு குடும்பங்களையும் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு குட்டி திருச்சபை என்பதாக. இப்பொழுது நம்முடைய பாப்பரசர் 2016 ஆண்டில் ஒரு மடலை எழுதினார், அமோரிஸ் லெத்தேசியே என்று சொல்லி. அந்த மடலில் அவர் சொல்வார், குடும்பங்களின் சந்தோஷம்தான் திருச்சபையின் சந்தோஷம். The joy of the family is the joy of the church. குடும்பங்களின் மகிழ்ச்சி திருச்சபையின் மகிழ்ச்சி. குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லை என்றால் திருச்சபை மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு பங்கில் குடும்பங்கள் ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக இல்லை என்று சொன்னால் அந்த பங்கு ஆசீர்வாதம் நிறைந்த பங்காக இருக்க முடியாது. இன்று இறைவன் நம்மை அந்த ஒரு ஆழ்ந்த கருத்துக்கு அழைத்து செல்கிறார். என்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி இருக்காது. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே, நீர் வேண்டும் ஆண்டவரே என்று அதற்காகத்தான் பாடுகிறோம். அவர் இல்லாத குடும்பம் வெறுமையாகத்தான் இருக்கும். எது இருந்தாலும் அவர் இல்லை என்று சொன்னால் வேறு அனைத்தும் வீணிலும் வீண். இன்று அந்த குடும்பத்தை பற்றி தியானிக்கும் பொழுது அனைவருக்கும் நம்முடைய குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு ஆசைதான். நேற்றைய தினம் நான் நம்முடைய பீடசிறுவரிடம் கேட்டேன். நான் இந்த பிரசங்கத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கும் பொழுது ஆல்டர் பாய்ஸ் மீட்டிங் இருந்தது. அவர்களிடம் நான் கேட்டேன், உடைய குடும்பத்தில் நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீர்கள்? வாட் யூ வாண்ட் டு see in your family? எதை பார்க்க விரும்புகிறீர்கள்? அநேக விஷயங்களை சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மன்னிப்பை பார்க்க வேண்டும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், மிகவும் முக்கியம். அவர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் அனைவருக்கும் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. அதுதான் நம்முடைய ஜெபம். என்னுடைய குடும்பம் அமைதி நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானிக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை. அதே அமோரியஸ் லெத்தேசி என்ற மடலில் பாப்பரசர் சொல்வார், no family is dropped from heaven formed in a perfect way. They are constantly growing and maturing with the ability to love. எந்த குடும்பமும் பரிபூர்ணமான குடும்பமாக வானிலிருந்து இறங்கவில்லை.
திருக்குடும்பத்தையும் சேர்த்து, அன்னை மரியாள் சூசையினுடைய திருக்குடும்பத்தையும் சேர்த்து தான் இந்த வார்த்தை. எந்த குடும்பமும் பரிபூர்ண குடும்பமாக வானிலிருந்து அப்படி ஆண்டவர் செதுக்கி எந்த குடும்பத்தையும், உங்களுடைய குடும்பம் தான் உலகிலே பரிபூர்ணமான குடும்பம், பர்ஃபெக்ட் ஃபேமிலி என்று எந்த குடும்பத்தையும் ஆண்டவர் வானிலிருந்து இறக்கவில்லை. நம்முடைய எல்லா குடும்பங்களும் அந்த பரிபூர்ணத்தை நோக்கி, அந்த முழு வாழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. சில குடும்பங்கள் சிறிது வேகமாக வளர்ந்திருக்கலாம், இன்னும் சில குடும்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் உண்மை. என்னுடைய குடும்பம் சிறந்த குடும்பம், பிரச்சனையே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய முதல் அற்புதம் கானாவூரில், அந்த திருமணத்தில் அவர் திராட்சரசத்தை, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய பொழுது எத்தனை கற்சாடிகள் இருந்தது? 6 கற்சாடிகள் இருந்தது. 6. நாம் விவிலியத்தை வாசிக்கும் பொழுது 6 என்பது முழுமையான ஒரு எண்ணிக்கை அல்ல. It is not a complete number. 6 is not a complete number in Bible. விவிலிய கண்ணோட்டத்தினோடு பார்க்கும் பொழுது 6 என்பது ஒரு முழுமையான ஒரு எண்ணிக்கை அல்ல விவிலியத்தில். அவர் திருமணத்தில் அந்த நிகழ்வை நிகழ்த்தும் பொழுது அந்த 6 கற்சாடிகள் நமக்கு சொல்லும் உண்மை என்ன? எந்த திருமணமும் நிறைவான திருமணம் அல்ல அவர் பிரசன்னம் இல்லாமல். அவர் பிரசன்னம் இல்லாமல், அன்னையினுடைய பரிந்துரை இல்லாமல். அதுவும் முக்கியம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை இல்லாமல், ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் எந்த குடும்பமும் பரிபூர்ணமாக இருக்க முடியாது. அந்த 6 கற்சாடிகள் நம்முடைய திருமணங்களில் குறை இருக்கிறது, அதைதான் குறிக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கும் பொழுது அது நிறைவாக மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும். நான் வெள்ளிக்கிழமை ஆராதனையில் சொன்னது போல, அவர் மட்டும்தான் நம்முடைய துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்ற முடியும், நம்முடைய சிலுவைகளையும் வெற்றியாக மாற்ற முடியும், நம்முடைய கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. தண்ணீரையும் அவரால் திராட்சரசமாக மாற்ற முடியும். அதைதான் நாம் அருமையாக நம்முடைய பாடலில் பாடுகிறோம், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார் என்று. இன்று அந்த இறைவன் நம்முடைய குடும்பம் குறை நிறைந்த குடும்பமாக இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது அதை நிறைவாக்குகிறார். நம்முடைய குறைகளை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நாம் தண்ணீர் போல் இருந்தாலும் அதை சுவை நிறைந்த திராட்சரசமாக மாற்றுகிறார். அது இறைவனால் மட்டும்தான் முடியும். இறைவன் இல்லாத குடும்பம் என்ன இருந்தாலும் வெறுமையான குடும்பம். எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள், அனைத்தும் இருக்கிறது. இறை பிரசன்னம் இல்லை, அங்கு மகிழ்ச்சியே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. இன்று ஆண்டவர் அந்த பிரசன்னத்தை நம்மில் மீண்டுமாக உணர்த்துகிறார். நான் உங்களை இணைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இறைவன் இணைத்ததை, நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் இறைவனால் இணைக்கப்பட்ட, பிணைக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவர் இணைத்திருக்கிறார். அவர் இணைத்த அந்த குடும்பத்தில் அவர்தான் ஆட்சி செலுத்த வேண்டும். அவர்தான் அங்கு இருதய அரசராக இருக்க வேண்டும். நான் என்ன செய்தாலும் என்ன சிந்தித்தாலும் அந்த இருதய அரசரோடு சிந்திப்பேன், அவரை கேட்டுதான் என்னுடைய குடும்பத்திற்கு முடிவெடுப்பேன் என்று நாம் சிந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக மாறும். இன்று இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தியானிக்க விரும்புகின்றேன். நம்முடைய குடும்பங்களில் குறைபாடுகள் இருக்கிறது, ஆனால் நிறைவை நோக்கி நாம் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? எல்லா குடும்பங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளில் வேறுபாடு, நம்முடைய விருப்பங்களில் வேறுபாடு, நம்முடைய கருத்துக்களில் வேறுபாடு. தவறே இல்லை. there is nothing wrong in having differences. ஆனால் நம்முடைய வேறுபாடுகள் நம்மை வெறுப்பாக மாற்றிவிடக்கூடாது, நம்மை பிளவுபடுத்தக்கூடாது. அதைதான் இன்று இறைவன் நமக்கு மீண்டுமாக உணர்த்துகிறார். இதை சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, இயற்கையில் எப்படி வேறுபட்டிருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க முடியும், ஒரு விஷயத்தை பராமரிக்க முடியும் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் சந்திரனையும் சூரியனையும் பார்க்கிறோம். வேறுபட்டு இருக்கிறார்கள். சூரியன் பிரகாசமாக இருக்கிறது, சந்திரன் அவ்வளவு பிரகாசமாக இருக்கு. சூரியன் பெரிதாக இருக்கிறது, சந்திரன் அவ்வளவு பெரிதாக இல்லை.
நம்முடைய குடும்பங்களிலும் சில அப்படிதான் இருக்கலாம். சிலர் பிரகாசமாக மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்தவர்களாக எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்க முடியும். சிலர் சந்திரனை போல ஒளி சிறிதாக இருந்தாலும் அவர்களும் இருக்கிறார். ஆனால் இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்துதான் இந்த பூமியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அப்படி நம்மில் எந்த வித்தியாசம் இருந்தாலும் நாம் இணையும் பொழுது நிச்சயமாக அந்த வித்தியாசங்கள், அந்த வேறுபாடுகள் ஆசீர்வாதமாக மாறும். அது மாற வேண்டும் என்று சொன்னால் இறைவன் நம்முடைய குடும்பத்தின் மைய பகுதியில் இருக்க வேண்டும். எதற்காக நாம் ஆண்டவர் குடும்பத்தை, மரியன்னையின் சூசையின் குடும்பத்தை நாம் புனித குடும்பம் என்று அழைக்கிறோம், பரிசுத்த குடும்பம் என்று அழைக்கிறோம்? அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் இருப்பதனால்தான் அது பரிசுத்த குடும்பம். அதற்காகத்தான் நான் வீடுகளை சந்திக்கும் பொழுது சொல்வது, இறுதி ஆண்டவருடைய படத்தை உங்களுடைய வீட்டின் மைய பகுதியில் வையுங்கள். அது ஒரு சாட்சியாக இருக்கட்டும். என்னுடைய வீட்டின் தலைவர் இதோ இங்கு இருக்கிறார், என்னுடைய வீட்டின் அரசர் இதோ இங்கு இருக்கிறார், என்னுடைய வீடு அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போல, பாறையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவன் ஒரு பெரிய அறிவாளி. அலை வீசும், காற்றடிக்கும், பெருகாற்றடிக்கும், ஆனால் அந்த வீடு நிலைத்து நிற்கும் என்று சொல்கிறார். இங்கு யாரெல்லாம் நம்முடைய குடும்பம், நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களை அந்த ஆண்டவர் மேல் தான் கட்டியிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட அலைகள், பெரும் காற்றுகளை நினைத்து பார்த்தால் சில நேரத்தில் வேறு குடும்பங்கள் தாங்கி இருக்காது. அப்படியாக வீசிய பொழுதும் நம்முடைய குடும்பங்கள் இன்றும் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவர் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் மேல் கட்டுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். எந்த குடும்பங்கள் அவர் மேல் கட்டப்படுவதில்லையோ, அலைகள் அடிக்கும், காற்று வீசும், ஐயோ அந்த வீடு விழுந்து விட்டது என்று ஆண்டவர் சொல்வார். அலாஸ், கிரேட் வாஸ் த ஃபால். நான் அவர் மேல் கட்டவில்லை என்று சொன்னால் தோல்வி நிச்சயம், வீழ்ச்சி நிச்சயம். ஒருவேளை நின்றுவிடலாம் என்று நினைத்தால் அது பைத்தியகாரத்தனமாக மாறிவிடும். அவர் மேல் கட்டப்படாதது என்றும் நிற்காது. அவர் மேல் கட்டப்பட்ட அந்த குடும்பம் தான் நிலைத்து நிற்கும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், அந்த பிரச்சனைகள், துன்பங்கள் நடுவில் அவர் நம்மை அதிசயமாக நடித்து கொண்டே செல்வார். அவருடைய கரத்தை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். அதுதான் நடக்கும். நம்முடைய குடும்பங்களில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த மாதம் நம்முடைய மரி அன்னைக்கு, ஜெபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. மீண்டுமாக நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தின் மைய பகுதியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஜெபம் மட்டும்தான் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய குடும்பங்களாக மாற்ற முடியும். ஜெபமாலை இல்லாத குடும்பங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பை உணருவது அத்தனை எளிதல்ல. இந்த மாதம் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கானாவூர் திருமணத்தில் பரிந்து பேசிய அன்னை நம்முடைய குடும்பங்களிலும் பரிந்து பேச வேண்டும் என்று சொன்னால் அன்னையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களில் நாம் அழைக்க வேண்டும். அந்த கானாவூர் திருமணத்தில் அன்னைக்கு அழைப்புதல் இருந்தது. ஆகையால் தான் அங்கு அற்புதம். என்னுடைய குடும்பத்தில் அன்னை நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபமாலை இருக்க வேண்டும். ஜெபம் இல்லாத இடத்தில் ஆண்டவர் இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும் வார்த்தை, நீங்கள் தோல்வியுறாதபடிக்கு ஜெபியுங்கள். Pray that you may not fail. நீங்கள் தோற்று போகாதபடிக்கு ஜெபியுங்கள். எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிப்பதில்லையோ அப்பொழுதெல்லாம் நாம் தோற்று விடுகிறோம். நாம் குடும்பமாக ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் தோற்று போவது நிச்சயம். சில நேரத்தில் தனியாகவும் ஜெபிக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் குடும்பமாக ஜெபிப்பது சில நேரத்தில் முடியாது. சில நேரத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, குடும்ப ஜோமால சொல்கிறீங்களான்னா, எங்கள் ஃபாதர் யாரும் வரத்தில்லை, எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. சில நேரத்தில் தனியாகவும் ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்திற்காக. அபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக ஆண்டவரிடம் தனியாக சென்று போராடினார். மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக சீனாய் மலை மீது தனியாகத்தான் இறைவனை சந்தித்தார். பெரும் கூட்டத்தோடு சந்திக்கவில்லை.
இந்த மாதம் ஜெபமாலை அன்னையின் மாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் மரியாளை இப்படியாக நினைத்து பார்த்திருக்கிறோம்? புனித சூசை இறந்து விட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நான் பணி வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார். தனியாக இருந்தார். அன்னை மரியாளுடைய பலமெல்லாம் அவருடைய ஜெப வாழ்க்கை தான். அவருடைய ஜெப வாழ்க்கை தான். எத்தனை பேர் மரியாளை இப்படியாக நினைத்து பார்த்திருக்கிறோம்? தனியான ஒரு மனுஷி அந்த குடும்பத்தில். பிள்ளை பணி வாழ்க்கையில் இருக்கிறது, கணவன் இறந்து விட்டார். அன்னை மரியாள் தொடர்ந்து அந்த ஜெப வாழ்க்கையில் இறைவனோடு இணைந்திருந்தார். சில நேரத்தில் நாம் தனியாகவும் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்காக. புனித ஸ்நாபக அருளப்பனுடைய குரலை போல பாலைவனத்தில் ஒரு குரலை கேட்டேன். சில நேரத்தில் உங்களுடைய குரல் பாலைவனத்தில் இருக்கும் ஒரு குரல் போல இருக்கலாம். யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க பேசினா குடும்பத்தில், பரவாயில்ல, கத்துவோம், ஜெபிங்க. புனித ஸ்நாபக அருளப்பர் அழைத்த பொழுது யாரும் கேட்கவில்லை. அவருடைய குரல் பாலைவனத்தில் உலைத்த குரல். ஆனால் அந்த குரல் தான் மீட்பரை குறித்து காட்டியது. சில நேரத்தில் நீங்கள் தனிமையாக அமர்ந்து ஜெபிக்கும் ஜெபந்தான் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கு மீட்பாக, வழியாக, ஒளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜெபிக்க நிறுத்தாதீர்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் தோற்று போகாதபடி ஜெபியுங்கள். ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் தோல்வி நிச்சயம். அது பயமுடுத்துவதாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் தோல்வி நிச்சயம். இன்றில்லை நாளை. இதுவரைக்கும் ஒன்றும் ஆவல நாங்கள் ஜெபிக்காத குடும்பங்கள் நிச்சயமாக வாழ முடியாது. மீண்டுமாக அன்னை நம்முடைய இதயத்தின் கதவுகளை இந்த ஜெபமாலை மாதத்தில் தட்டுகிறார், மீண்டுமாக தட்டுகிறார். நீங்கள் தோற்று போகாதபடி ஜெபியுங்கள் என்று. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அன்னை நம்முடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். நம்முடைய குறைகளை எல்லாம் நிறையாக மாற்றிக்கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையின் தண்ணீர் எல்லாம் எதெல்லாம் தண்ணீராக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் திராட்சரசமாக மாற்றிக்கொண்டே இருப்பார். அது நடக்கும் நிச்சயமாக. இன்று மீண்டுமாக நம்முடைய குடும்பங்களை அந்த இறை அரசருக்கு ஒப்புக் கொடுப்போம். அந்த இறைவன் தான் உங்களுடைய குடும்பங்களை இணைத்திருக்கிறார். அவர் மேல் தொடர்ந்து உங்களுடைய குடும்பங்களை கட்டுங்கள். அவர் மேல் கட்டிய குடும்பம் நிலைத்து நிற்கும். காற்று வீசினாலும், மழை வந்தாலும், எது ஆனாலும் உங்களுடைய குடும்பங்கள் வீழாத குடும்பமாக இருக்கும், தோற்று போகாத குடும்பமாக இருக்கும். அதற்காக அப்படி ஜெபிக்க அன்னை மரியாள் உங்களை அழைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபியுங்கள். அன்னை உங்கள் இல்லத்தில் இருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார். நம்முடைய கண்களை மூடுவோம். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அவருடைய வழியாக தந்தையிடம் அர்ப்பணிப்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறைமக்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் குன்றாத வகையில் அவர்களை வழிநடத்தி இறையரசில் சேர்க்கும் நல்ல பணியாளர்களாக திகழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் உறைவிடமே இறைவா,
எங்கள் நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் மக்களின் சேவையே பெரிதென்றெண்ணி நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாக நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் வள்ளலே இறைவா, மனவாழ்வின் நெறிகளை நாங்கள் என்றும் தவறாமல் பற்றி இருக்கவும், அதன் வழியாக எந்நாளும் நற்கனி தரவும் எமக்கு துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் அருட்சுனையே இறைவா, தங்கள் மனவாழ்வில் நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு நீரே புகலிடமும் பலமுமாக இருந்து அவர்களின் நம்பிக்கையை புதுப்பித்து எந்நாளும் உமக்கு உரியவர்களாக வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். இன்று மாலை சகாய ஆலயத்தில் நான் ஒரு திருமணத்தை ஆசிர்வதிக்கவிருக்கிறேன். அந்த இருவருக்காகவும் ஜெபியுங்கள். இறைவன் இணைத்ததை எதுவும் பிரிக்காதிருக்கட்டும். நம்முடைய ஜெபங்களை கேட்டு வருகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். அன்பே புருவான இறைவா, நீர் எங்கள் குடும்பங்களின் ஒளியாக, வழியாக, நிறைவாக இருக்கின்றேன். எங்களுடைய குடும்பங்களை தொடர்ந்து உம்மேல் கற்றவும், உம்மேல் கட்டிய குடும்பம் ஒருபோதும் வீழாது என்ற உறுதியான விசுவாசத்தோடு வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.